தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பை நடத்தணும் அப்படின்னு புதுச்சேரியோட அரசுகிட்ட அனுமதி கேட்டிருக்கிறதாகவும், அதுக்கு வந்து புதுச்சேரி அரசு வந்து அனுமதி நிராகரித்ததாகவும் செய்தி வந்திருக்கு. இதுல என்ன நடந்தது? அங்க ஆக்சுவலி தாவேகாவினர் என்ன பெர்மிஷன் கேட்டிருக்காங்க? என்ன காரணம் சொல்லி புதுச்சேரி அரசு வந்து அத நிராகரிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஜய் வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்ப செப்டம்பர் மாசத்துலருந்து ஆரம்பிச்சாரு. எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த தொகுதி வாரியாக பண்ணணும் அப்படின்றத முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லா மாவட்டத்துக்கும் வந்து விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அப்படிங்கிறது அந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டது. செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து தன்னுடைய விஜய் வந்து தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பை நடத்தினாரு. அதுக்கடுத்து 20ஆம் தேதி நடத்தினதுக்கு அப்புறமாக 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. அதாவது ஒரு 41 பேர் அந்த மக்கள் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் நடந்து இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை இப்ப வந்து உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு சிபிஐ இந்த வழக்கை வந்து விசாரிக்க தொடங்கிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டில மக்கள் சந்திப்பை நடத்தணும் அப்படின்னு சேலத்தில வந்து அதுக்கு அடுத்து பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. டிசம்பர் 4ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி போல பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாரு. அப்ப வந்து சேலத்தில வந்து குடுக்கறது கஷ்டம். ஏன்னா திருவண்ணாமலை தீபம் வந்து அப்பதான் வருது. அது மட்டும் இல்லாம பாபர் மசூதி இடிப்பு தினமான அந்த தேதி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வருது. ஸோ இந்த காலகட்டத்தில வந்து தமிழ்நாடு கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். காவல்துறையினோட பணிகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில வந்து விஜயோட மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னது. இதற்கிடையில விஜய் அவர்களோ இல்ல தாவேக தரப்பினரோ இதுக்கெல்லாம் ரொம்ப அரசு வந்து தேவையில்லாம எங்களை வந்து முடக்குறாங்க. இல்ல அரசு வந்து வேணும்னே எங்ககிட்ட கொடுக்க மாட்றாங்க அப்படிதான் தங்களோட கருத்து வாதத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தமிழ்நாடு அரசு வந்து ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணல. ஒரு தெளிவான ஒரு கைட்லைன்ஸ் இல்ல அப்படின்னு அதன் காரணமா விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ரோட் ஷோக்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அது வந்து விஜய்க்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஸோ இதற்கிடையில தன்னோட மக்கள் சந்திப்பு வந்து எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடையில வந்து காஞ்சிபுரத்தில் சுங்கவாச்சத்திரத்தில் ஒரு ஒரு அரங்கில வந்து விஜய் வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பை நடத்தினார். ஒரு 2000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு பிரைவேட் காலேஜ்லயும் அந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்தது. அப்போ வந்து விஜய் வந்து தன்னுடைய பொதுக்கூட்டத்திலயோ இல்ல பிரச்சாரத்திலயோ என்ன பேசுவாரோ அத வந்து பேசிட்டு போனாரு. ஸோ இந்த மக்கள் சந்திப்புக்கு இடையில நெறைய வந்து கேப் இருக்கு. இத வந்து மக்கள் சந்திப்பு தொடர்ந்து நடக்கணும். ஒரு அரசியல் கட்சியா நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா எலக்ஷன் வந்து இன்னொரு 4 மாசம் நடக்க இருக்கிறதுனால, விஜய் வந்து அந்த மக்கள் சந்திப்ப நடத்துறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. அந்த நிலையில தான் தாவேகாவினரும் தொடர்ந்து ஏதாவது மக்கள் சந்திப்பை பிளான் பண்ணிக்கிட்டே வராங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அந்த எஸ்ஓபி கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் இடர்பாடுகளா இருக்கிறதுனால, புதுச்சேரியில வந்து நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு திட்டமிடப்பட்டது. ஏன்னா, புசி ஆனந்தும் இதுக்கு முன்னாடி புதுச்சேரியில தான் எம்எல்ஏவா இருந்தாரு. அங்க அவருக்கு இருக்கிற நிலவரங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ரங்கசாமி அவர்களும், விஜய் அவர்களும் கூட ரொம்ப ஒரு இணக்கமான சூழல் தான் ஏற்படுத்திட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா 2 பேருக்கு நடுவுல அப்பப்ப சந்திப்புகள் நடந்தது. 2 பேரும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கூட்டணி கூட வைக்கலாம் அப்படிங்கிற யூகம் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நிலையில தான் புதுச்சேரியில நம்ம வந்து மக்கள் சந்திப்பு வச்சுக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் சாதகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹெட்லைன்ஸ்லயோ இல்ல மக்கள் சந்திப்பை தொடர்ந்து நடத்துறதுக்கு தமிழ்நாடு தான் ஓரளவுக்கு வரல அப்படின்னாலும், நமக்கு இணக்கமா இருக்கிற புதுச்சேரி மாநில அரசு வந்து நமக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். அதனால அங்க நம்ம மக்கள் சந்திப்பை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்கள் சந்திப்பு அந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழல் தான் இருந்தது. அதன் காரணமாக தான் போய் அங்க அனுமதி கடிதத்தையும் குடுத்தாங்க புசி ஆனந்த் அவர்கள். ஆனா அங்க வந்து அனுமதி மறுத்திருக்கு காவல்துறை. அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 5ஆம் தேதி அப்படிங்கிற நாள் தான் குறிச்சு வந்து தாவேகாவினரும் தங்களோட அனுமதி கடிதத்தை குடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2 முறை வந்து அந்த கடிதம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டது. என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, அத சுத்தி தான் கடலூர் மாவட்டமோ, இல்ல பக்கத்துல இருக்கிற விருதாச்சலம் அந்த மாரி பக்கத்துல நெய்வேலி அந்த மாரி மாவட்டங்கள்ல இருந்து டைரக்ட்டா வெளி மாவட்டத்துல இருந்து இல்ல தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே புதுச்சேரிக்கு வந்து படையெடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. விஜய் வராரு அப்படின்னும்போது, அங்க இளைஞர்கள் வந்து நெறைய பேர் மக்கள் கூட்டம் கூடுவாங்க. நெறைய அந்த மக்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்ககிட்ட போதுமான அந்த ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க சாலைகள் வந்து ரொம்ப குறுகிய நிலையில தான் இருக்கு. கரூர்ல வந்து குறுகிய சாலையில் தான் அவ்வளோ அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டணும். ஆனா கம்பேரிட்டிவ்லி புதுச்சேரியிலயும் அதே சாலைகள் வந்து ரொம்ப குறுகலான சாலைகள் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற காரணமாக 2 முறை வந்து அவங்களோட அனுமதி கடிதம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டது. தொடர்ந்து நேத்து வந்து மறுபடியும் ஆனந்த் அவர்கள் போயிட்டு அந்த அனுமதி கடிதத்தை காவல்துறை கிட்ட குடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆனந்த் அவர்களும், ஆதவ் அர்ஜுனா அவர்களும் போய் புதுச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமிய கூட சந்திச்சிருந்தாரு. அதாவது நாங்க இந்த மாரி விஜயோட மக்கள் சந்திப்புக்காக பிளான் பண்றோம். அதனால நீங்க வந்து அனுமதிய குடுத்தாகணும் அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு காவல்துறை மற்றும் அமைச்சரோட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை அப்படிங்கிறத நடத்தினாங்க. அந்த ஆலோசனைக்கு அப்புறமாக மறுபடியும் கூட அவங்களுக்கு அனுமதி குடுக்கப்படாது அப்படிங்கிறது தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அஃபிஷியலா எந்த காரணமும் வெளியாகல. பட் அதே காரணங்கள் தான். அதாவது புதுச்சேரியில வந்து சாலைகள் வந்து ரொம்ப குறுகிய நிலையில இருக்கு. அதனால அசம்பாவிதங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 2த்துக்குமே உயர்நீதிமன்றம் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தான் ஒரே உயர்நீதிமன்றம். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எஸ்ஓபி அப்படிங்கிறது கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு.
எஸ்ஓபி வந்து இன்னும் கூட அதிகாரப்பூர்வமாக வெளியாகல. அது மட்டும் இல்லாம, இந்த அளவுக்கு ஒரு 2 நாட்கள் தான் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு இருக்கு. ஸோ இந்த 2 நாட்களுக்குள்ள விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்துறதுக்கு இங்க வந்து பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. அதுக்கான திட்டமும் வழியில அந்த மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் என்ன திட்டம் கேட்டாங்க அப்டின்னா, அவர் வந்து ஈசிஆர் வழியாக வந்து, அங்க வந்து இந்த அஜந்தா ஜங்ஷன்லயோ, இல்ல ராஜா ஜங்ஷன்லயோ நாங்க வந்து மக்கள் சந்திப்ப அதாவது அங்க வந்து ரோட் ஷோ மூலியமாக விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா புதுச்சேரி அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வழக்கமாக தமிழ்நாட்டுல இருந்து புதுச்சேரிக்கு வர தலைவர்களோ, இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்து வர தேசிய தலைவர்கள் யாரா வந்தாங்க அப்படின்னா, 2 இடங்கள்ல தான் அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் குடுப்போம். என்னென்ன இடம்னா, ராஜீவ்காந்தி ஸ்கொயரும், அப்புறம் உப்பளம் எக்ஸ்போ கிராண்ட் அந்த ஸ்கொயர்லயும் தான் நாங்க வந்து பெர்மிஷன் அப்படிங்கிறது குடுப்போம். மத்த இடத்துலலாம் அவங்க வந்து வரமாட்டாங்க. இல்லன்னா அந்த கட்சியினரே தவிர்த்துருவாங்க. அந்த ஜங்ஷன்ஸ்ல மட்டும் தான் குடுப்போம். ஆனா விஜய் அவர்கள் இப்ப கேட்டிருக்கிற இடத்துல வந்து, நாங்க இதுவரையிலும் பெர்மிஷன்ஸே குடுத்ததில்ல. அந்த இடத்துல புதுசா பெர்மிஷன் குடுத்தோம் அப்படின்னா, அங்க வேற ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் வந்து ரோட் ராலி மாரி எதுவும் பண்ண வேணாம். இந்த ரோட் ஷோ மாரியோ, இல்ல மக்கள் சந்திப்போ ஒரு பொது வெளியில வந்து நடத்திக்க வேணாம். ஏதாவது உள்ளரங்குல நடத்திக்க சொல்லுங்க. அதுக்கு வேணா நாங்க பெர்மிஷன் தர்றோம். அதுக்கு வேணா ஒரு உரிய இடத்த வந்து நீங்களே தேர்வு செஞ்சு குடுங்க. அதுக்கு வந்து நாங்க முழுசா பாதுகாப்பு குடுக்குறோம் அப்படின்னு புதுச்சேரி அரசும் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு 2 நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில, தாவேக்காவினர் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏதாவது உள்ளரங்குல நடத்திக்க குடுத்துக்கிறாங்க அப்படின்னா, புதுச்சேரி அரசு ஒரு வேளை குடுக்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு உள்ளரங்குல தான் நடத்துறதுக்கு திட்டமிடுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி, விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்கள் சந்திப்ப வந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் 4 மாசம் தேர்தல் வரப்போகுது அப்படின்னும்போது, தமிழ்நாடு, புதுச்சேரி 2 இடத்துக்கும் அப்ப வந்து தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால, புதுச்சேரியிலயும் நம்ம வந்து கவனத்த செலுத்தணும் அப்படின்னு தான் விஜய் வந்து திட்டமிட்டுட்டு இருக்காரு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு நேச்சுரலா ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டுட்டு இருக்கிற நிலையில, விஜய் வந்து சீக்கிரமா இந்த மக்கள் சந்திப்ப நடத்தியே ஆகணும். குறிப்பாக டிசம்பர் 5 இல்ல 4 இந்த டேட்ஸ்க்குள்ள நம்ம வந்து இன்னொரு சந்திப்ப நடத்தி ஆகணும். இல்லன்னா ரொம்ப ஒரு கேப் ஆயிரும். நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் தாவேக்காவினரோட நடத்துறதா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த 2 நாட்கள்ல என்னெல்லாம் முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்த புதுச்சேரியோட பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட ஒரு உள்ளரங்கு கூட்டத்துக்கு அனுமதி நாங்க குடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு தான் டிஜிபியும் சொல்லியிருக்காரு. இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விவகாரத்துல தாவேக்காவினர் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? அதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி குடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து அனுமதி குடுக்கப்படல. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் எங்கள முடக்குறாங்க. அவங்க வந்து எங்கள வந்து அரசியல் ரீதியாக செயல்பட விட மாட்றாங்க அப்படின்னு ஒரு தாவேக்காவினர் வந்து சில பேர் குற்றச்சாட்ட வச்சுட்டு இருக்க நேரத்துல, புதுச்சேரியிலும் அரசு வந்து அனுமதி தரல அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. எதிர்க்கட்சிகளோ, இல்ல திமுகவினரோ, இங்க பாருங்க நாங்க மட்டும் தான் உங்கள வந்து செயல்பட விடமாட்டோம்ன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க புதுச்சேரியிலயும் உங்களுக்கு அதே நிலைமை தான் வந்துருக்கு அப்படின்னும் சில குரல்கள் கேட்க முடியுது. அது மட்டும் இல்லாம காலையில 9 மணிலேருந்து 5 மணி வரலும் அவர் வந்து பெர்மிஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே கரூர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து 2 மணிலேருந்து இல்ல 7 மணி வரலும் ஏதோ ஒரு டைம்ல வருவாரு அப்படின்னு சொன்ன மாரி சொல்லப்பட்டது. ஸோ அதுக்கு அவங்க வந்து இன்ஆர்கானிக்கா தான் கூட்டுறாங்க. இல்ல அவர் வந்து கரெக்ட்டா டைமுக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் 9 டூ 5 அப்படின்னு விஜய் வந்து ஒரு 8 மணி நேரம் ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுனால, காவல்துறைக்கும் அங்க அனுமதி குடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா, விஜய் வந்து ஒரு உரிய நேரத்துல வரமாட்றாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுற நேரத்துல, ஒரு 8 மணி நேரம் ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு காவல்துறை கிட்ட விஜய் சொன்னதுனால, இதுக்கும் வந்து காவல்துறை வந்து பெர்மிஷன் குடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்ற மாரி தான் சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுச்சேரியில விஜய் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல அரசு வந்து அனுமதி குடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல வேற ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.